அங்க பாதாளத்துல இருந்து அவங்க அழுகல, சதா காலமும் அங்க ஒன்றும் கூக்கரலிடல. வேதத்தை நன்றாக நாங்கள் கூர்ந்து வாசிக்க வேண்டும். அது பட்சித்து போட்டது என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகம் கள்ள தீர்க்கதரிசிமாய் இடமாகிய அக்கினியின் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின்னு அவளுக்கு இடம் காணப்படவும் இல்லை. மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களின்படியே மருத்துவர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாமும் தங்களிலுள்ள மருத்துவரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். மரணம் என்றால் நோவோ, அங்கே ஒன்றுமே இல்லை. ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். எவ்வளவு பயங்கரமானது என்றால், இந்த சங்கிலி என்று நாங்கள் சொல்லும் பொழுது த செயின் ஆஃப் டார்க்னஸ், அது இருளை குறிக்கிறது. அங்கே பூமியிலே ஆதியிலே ஆண்டவர் பூமியை வானத்தையும் பூமி படைக்கும் என்று பூமி வெறுமையாக கருமையாக காணப்பட்டது. அங்கே இருள் சூழ்ந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. அங்கே எல்லாரும் இறந்த பிறகு பூமியிலே அங்கே வஞ்சிப்பதற்கோ ஆட்கள் சேர்க்கோ அவங்களுக்கு ஒருவருமே இல்லாமல் இருந்தார். 1000 வருஷம் முடிவடைந்த பிறகு தேவன் சகலரையும் உயிருடன் கொண்டு வர வேண்டியதாயிற்று நியாயத்திற்காக என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, the chains are chain of darkness. Satan is bound on the desolate earth with no one to tempt. 2 பேதுரு 2:4 நாங்கள் வாசிப்போம். 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, பார்த்தீர்களா? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடவில்லை. அந்தகார சங்கிலிகளினாலே தப்பாவும் சரியா அந்தகாரத்தில். அடுத்த இன்னொரு வசனம் அங்கே சொல்லப்படுகிறது, the Greek word for bottomless pit is without form and void. அதாவது கிரேக்க வார்த்தை அங்க பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால் without form and void. ஆதியாகமம் 1:2 பார்க்கிறோம், பூமி வெறுமையாக இருந்தது என்று, கரடமுடைய இருள் சூழ்ந்திருந்தது என்று பார்க்கிறோம். இங்கே பூமியிலே ஒருவருமே இல்லை. சாத்தானுக்கு வஞ்சிக்கக்கூடிய ஒருவருமே இல்லை. அவன் சூழ்நிலையினால் 1000 வருஷம் கட்டப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது, the slain of the Lord shall not be buried. அதாவது தேவனால் அவருடைய மைமையினால் அடிக்கப்பட்டு இறந்தவர்களை புதைப்பதற்கு ஒருவருமே இல்லை. அவைகள் ஆகாயத்து பறவைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உணவாக விருந்தாக இருந்தது என்று நாங்கள் பார்த்தோம். எரேமியா நாங்கள் 4ஆம் அதிகாரம் 23 27 மட்டும் பார்ப்போம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 27 23 27 மட்டும் பார்ப்போம். அங்கே இந்த விதமாக சொல்லப்படுகிறது, பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகள் ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும் பொழுது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று. அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாலாய் போய் ஆயிலும் சர்வசங்காரம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
அங்கே ஒருவருமே இருக்கவில்லை. தேவனுடைய வருகையிலே எல்லாரும் துன்மார்க்கர் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். உயிரோடு இருந்த பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் தேவனுடன் சென்றதாக வேதம் கூறுகிறது. அருமையானவர்களே, எரேமியா 25:33 நாங்கள் மீண்டும் பார்ப்போம். எரேமியா 25:33 அங்கே இந்த விதமாக சொல்லப்படுகிறது. அக்காலத்தில் பூமியிலே ஒரு முளை துவங்கி மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்க பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். 1000 வருஷத்துல அவர் என்னவாகலாம்? எருவாவார்கள். ஆகவே வேதத்தை நாங்கள் அறிந்தால் மாத்திரம்தான் அருமையானவர்களே இதை அறிந்து கொள்ள முடியும். நான் இந்த குறிப்பிட்ட வசனங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டு வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். ஒருவேளை பாஸ்டர் இங்கே வந்து என்ன சொல்லுகிறார் என்று தடுமாறுகிறார் என்று நீங்கள் சொல்லலாம். இவர் ஒன்றும் தெரியாதவர் என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டதை மறைத்து வைக்க முடியாது. வேதத்தை பகுத்து போதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தை தெரிந்தால் மாத்திரமே எங்களுக்கு போதிக்க முடியும். அருமையானவர்களே, ரகசிய வருகை ஒன்று இல்லை என்று சொன்னேன். அதே போன்று இப்பொழுது இந்த 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியிலே இல்லை. தேவனோடு நாங்கள் இந்த 1000 வருஷத்தை நாங்கள் கழிப்போம். அங்கே சொல்லப்படுகிறது, தேவ தூதரையும் நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று. நாங்கள் அங்கிருந்தால் மாத்திரம்தான் அதை நாங்கள் செய்ய முடியும். Sitting on the thrones, the righteous dwell with God in heaven for 1000 years. They participate in judgment. 1000 வருஷம் அரசாட்சி நேரத்திலே அங்கே என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 1000 வருஷம் அரசாட்சியிலே பரலோகத்திலே தேவனோடு மாத்திரமே நாங்கள் இருப்போம். அருமையானவர்களே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு மறுபடியும் நாங்கள் செல்வோம். அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அதான் பவுல் சொன்னார், நீங்கள் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று. யார் இந்த பரிசுத்தவான்கள்? ஆகவே 1000 வருடம் அரசாட்சி இந்த பூமியிலே இல்லை. 1000 வருடம் அரசாட்சி தேவனோடு பரிசுத்தவான்கள் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் பார்க்கிறோம், the saints shall judge the world. பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? உலகம் யாராலே நியாயம் தீர்க்கப்படுமா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று அறியீர்களா? யார் இந்த பரிசுத்தவான்கள்? இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்து அவரோடு 1000 வருஷம் அங்கே அரசாட்சி செய்பவர்கள். அருமையானவர்களே, அதான் வேதம் எங்களுக்கு சொல்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாது. The resurrection of the wicked after 1000 years என்று சொல்லப்படுகிறது. அதாவது துன்மார்க்கர் எப்பொழுது எழுப்பப்படுவார்கள்? அவர்கள் நியாய தீர்ப்பிற்காக 1000 வருடம் முடிவிலே துன்மார்க்கர் எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். சாத்தான் தன் கட்டை அவிழ்த்து விடப்படுவான். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து, அதாவது பரிசுத்த பாளையத்துக்கு புதிய எருசலேமுக்கு எதிராக யுத்தம் புறப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இவர்கள் எல்லாம் அங்கே நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்படுவார் என்று பார்க்கிறோம். லூஸ்ட் அவுட் அகெயின் என்று சொல்லப்படுகிறது. பிசாசானவன் கட்டவிழ்க்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அங்கே 7வது வசனம், God with the resurrected wicked. அங்கே தேவன் துன்மார்க்கரை தன்னுடைய நாசியின் சுவாசத்தால் அழிப்பார் என்று பார்க்கிறோம். கடைசியாக நாம் இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். Satan and his evil host are finally completely destroyed. அவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அருமையானவர்களே, அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அதன் பிறகு
தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நாங்கள் உண்டாக்குகிறார் என்று பார்க்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. நான் யோவானாகிய நான் புதிய எருசலேமையா பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு அருமையான ஒரு வசனங்களை அர்த்தம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர் அவருடைய கண்ணீரெல்லாம் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவரோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். 1000 வருஷ அரசாட்சி, வெரி சிம்பிள். இதை நாங்கள் போட்டு எங்களை மனசை அலட்டிக் கொள்ளக்கூடாது. 1000 வருஷம் எங்க அரசார போகிறோம், எங்க இருக்க போகிறது, பூமியிலா பரலோகத்திலா? தேவன் தெளிவாக விளக்குகிறார் எங்களுக்கு. பிசாசை குறித்து எங்களுக்கு பயம் அவசியம் இல்லை. தேவனிடத்திலே நெருங்கி பொருளை அவன் என்ன செய்வான்? கச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று பார்ப்பான். ஆனாலும் நாங்கள் தேவனிடத்தில் பட்சமாக விசுவாசத்தோடு உண்மை உறுதியாய் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் வெட்கப்பட்டு போவான். இந்த பூலோகத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய வசனங்களினால் அவரை ஜெயம் கொண்டார். இந்த தேவனுடைய வசனம் உங்கள் கையிலே இருக்குமானால், வேதத்தை நீங்கள் நன்றாய் அறிந்து படுத்தீர்களானால் வேற யாரும் உங்களுக்கு அவசியம் இல்லை. பிசாசான உங்களிடத்தில் நெருங்கி வர முடியாத அருமையானவர்கள். ஆகவே இந்த 1000 வருட மனசாட்சிக்கு நீங்களும் நானும் உறுத்தானவர்கள். அதற்கும் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் 2வது முறையாக அவர் சொன்னார், நான் போகிறேன், மறுபடியும் வருவேன் என்றார். தூதர்கள் அதற்கு சான்று பகண்டார்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி ஏறிப்பேனாரோ அதே விதமாக மறுபடியும் வருவார் என்று சகல கண்களும் அவரை காணும் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் அவரை காண ஆயத்தப்பட வேண்டும். அப்படி செய்வோமா? அதுக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோமா? நாங்கள் எழுந்து நின்று ஜெபிப்போம். இரக்கமும் பரிசுத்தமும் கருணையும் நிறைந்த பரலோகத்தின் பரமபிதாவே, இந்த மத்தியான வேளையிலே கர்த்தாவே, நம்முடைய அருமை பிள்ளைகளோடு இந்த கூடி வந்த சுவாமி, இந்த 1000 வருஷம் அரசாட்சியை குறித்து நீர் பேச செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரமப்பா. நீர் 2வது முறை வரும் பொழுது கர்த்தாவே, உமக்குள் மறைத்தவர்களும் உமக்கு காத்திருக்கிறவர்களும் மோடு இணைக்கப்படுவார் என்று சொல்லியிருக்கிறார். மோடு 1000 வருஷம் அரசாட்சி சிவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. இவையெல்லாம் பரலோகத்திலே இருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம் சுவாமி. வீணாக மனுஷர் கர்த்தாவே வேதத்தை புரட்டியும் வேதத்தை அறியாமலும் ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். இவரிலிருந்து இவர்கள் விடுபட நீ கிருபை செய்யும் சுவாமி. சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்ள நீர் இவருடைய கண்களை திறந்தருளும் பிதாவே. ஆவியின் கண்களை இவர்களுக்கு கொடுத்தருளும் சுவாமி. உம்முடைய வருகை சீக்கிரம் என்பதை இதில் ஒவ்வொருவரும் உணர கிருபை செய்யும் தகப்பனே. இந்த மீதியான வேலையிலும் எங்களோடு கூட நான் மறுபடியும் சந்திக்க மட்டும் நீர் எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா கன மகிமையின் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. அமைதலோடு இந்த முறையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். எத்தனையோ பேர் வசனங்களை குறித்து கொண்டதை நான் பார்த்தேன். மறுபடியும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வந்து சந்திக்க மட்டும் தேவன் தாமே உங்களையும் என்னையும் அமிர்தமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றி.